இந்த கல்வாரி பலியிலே லோயலாயல்சியத்தில் உள்ள திருச்சிலுவை ஆலயத்தில் நடைபெறுகிற ஜூன் மனத்தோர்க்கு அமைதியே ஆகுக. புகழுகின்றோம் யாவும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு
ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீயம் மீது இறங்குவே, உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே, தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீயம் மீது இறங்குவீர், ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத, தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. இறைவா, எங்கள் பாவங்களால் காயமடைந்த உம் திருமகனுடைய இதயத்தின் வழியாக உமது அன்பின் அளவற்ற செல்வங்களை எங்களுக்கு இரக்கத்துடன் வாரி வழங்க திருவுளமானீரே. அதனால் நாங்கள் அவரை பக்தியுடன் வழிபட்டு பாவ கழுவாயின் கடமையை எங்கள் வாழ்வில் தகுந்த முறையில் நிறைவேற்ற அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நானே என் மந்தையை மேய்த்து இளைப்பாறச் செய்வேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 34, இறை திரு வசனங்கள் 11 முதல் 16 முடிய. தலைவராகிய ஆண்டவர் கூறுகிறார், நானே என் மந்தையை தேடிச் சென்று பேணி காப்பேன். ஓர் ஆயன் தன் மந்தையினின்று சிதறுண்ட ஆடுகளை தேடிச் செல்வது போல நானும் என் மந்தையை தேடி போவேன். மப்பும் மந்தாரமுமான நாளில் அவற்றை எல்லா இடங்களினின்றும் மீட்டு வருவேன். மக்கள் இனங்களினின்று அவற்றை வெளிக்கொணர்ந்து நாடுகளினின்று கூட்டிச் சேர்த்து அவற்றின் சொந்த நாட்டிற்கு அழைத்து வருவேன். அவற்றை இஸ்ரேலின் மலைகளிலும் ஓடையோரங்களிலும் நாட்டின் எல்லா குடியிருப்புகளிலும் மேய்ப்பேன். நல்ல மேய்ச்சல் நிலத்தில் அவற்றை மேய்ப்பேன். இஸ்ரேலின் மலையுச்சிகளில் அவற்றின் மேய்ச்சல் நிலம் இருக்கும். அங்கே வளமான மேய்ச்சல் நிலத்தில் அவை இளைப்பாறும். இஸ்ரேலின் மலைகளின் மேல் செழிப்பான மேய்ச்சல் நிலத்தில் அவை மேயும். நானே என் மந்தையை மேய்த்து இளைப்பாறச் செய்வேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். காணாமல் போனதை தேடுவேன், அலைந்து திரிவதை திரும்ப கொண்டு வருவேன். காயப்பட்டதற்கு கட்டு போடுவேன், நலிந்தவற்றை திடப்படுத்துவேன்.
ஆனால் கொழுத்ததையும் வலிமையுள்ளதையும் அழிப்பேன். இவ்வாறு நீதியுடன் அவற்றை மேய்ப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், அவர் புகழை நானும் பாடிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், அவர் புகழை நானும் பாடிடுவேன். என் ஆன்மா அவரில் பெருமை கொள்ளும். என் ஆன்மா அவரில் பெருமை கொள்ளும். எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக. எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி, ஆண்டவர் தூதர் என்றும் காத்திடுவார். ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி, ஆண்டவர் தூதர் என்றும் காத்திடுவார். ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே. ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே என்று, ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். இரண்டாம் வாசகம். கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 5 முதல் 11 முடிய. சகோதர சகோதரிகளே, நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்ற இருந்தபோதே, குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தாலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்படுவராகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோர்
என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ? நாம் கடவுளுக்கும் பகைவர்களாய் இருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்தால் கடவுளோடு ஒப்பரவாக்கப்பட்டுள்ளோம். அப்படியானால் ஒப்பரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ? அது மட்டுமல்ல, இப்போது கடவுளோடு தம்மை ஒப்பரவாக்கியுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாம் கடவுளோடு உறவு கொண்டு பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இம்மகிழ்ச்சியை நமக்கு தருபவர் கடவுளே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நானும் என் நாடுகளை அறிந்திருக்கிறேன், என் நாடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித லூக்கா எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 3 முதல் 7 முடிய உள்ள இறைவார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு பரிசேயர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். உங்களுள் ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று காணாமற் போனால் அவர் 99 ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமற் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடிச் செல்ல மாட்டாரா? அதை அவர் கண்டுபிடித்ததும் மகிழ்ச்சியோடு தம் தோள் மேல் போட்டுக்கொள்வார். வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அதுபோலவே மனம் மாற தேவையில்லாத 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இவர்களே, இந்த நாளிலே நாம் திரு அவையினுடைய இயேசுவின் தூய்மை மிகு திரு இருதய பெருவிழாவை கொண்டாடுகிறோம். இதயம் அன்பின் அடையாளம், இருதய ஆண்டவர் அன்பிற்கு அடையாளம். கடவுளுடைய அன்பை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதத்தில் நாம் சுவைத்து கொண்டே இருக்கிறோம். இந்த நாளில் இந்த இடத்தில் நாம் கூடியிருக்கிறோம் என்று சொன்னால் அது கடவுளுடைய அன்பின் அடையாளம். இந்த நாளில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதே ஒரு அதிசயம்தான், அது அன்பின் அடையாளம்தான். நேற்று இருந்தவர்கள் இன்று இல்லை, இன்று காலையில் முழித்தவர்கள் கூட இப்பொழுது இருக்க வாய்ப்பில்லை. திடீரென்று நோய்வாய்ப்படுகிறார்கள், திடீரென்று காணாமல் போகிறார்கள், இறந்து போகிறார்கள், அடிபடுகிறார்கள், 1000 சிக்கல்களில் சிக்கிக்கொள்கிறார்கள். ஆனால் நாம் இன்று இந்த ஆலயத்திலே மகிழ்ச்சியோடும் பக்தியோடும் நம்முடைய தேவைகளுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம்.
கடவுள் கொடுத்த நலன்களுக்கு நன்றி சொல்லி கொண்டிருக்கிறோம். எனவே இதுவே கடவுளுடைய அன்பை நாம் சுவைத்திருக்கிறோம் என்பதற்கான சான்று. இனி இவர்களே, இயேசுவினுடைய திரு இருதய பெருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே கடவுள் எந்த வாசகங்கள் வழியாக நமக்கு என்ன பாடத்தை சொல்லித் தருகிறார் என்று பார்க்கிற பொழுது உண்மையில் அது ஒரு அதிசயமான பாடமாக இருக்கிறது. மிக அடிப்படையான ஒரு பாடமும் கூட. இனியவர்களே, கடவுள் எப்பொழுதுமே தன்னை நாடுகிறவர்களுக்கு செய்கிற நன்மையை விட தன்னை தேடாதவர்களுக்கு செய்கிற நன்மை அதிகம். யாரெல்லாம் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுப்பதை விட யாரெல்லாம் ஆண்டவரை விட்டு ஓடி போகிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கிற சலுகைகள் அதிகம். இதெல்லாம் ஆண்டவர் ஒருவேளை என்னுடைய மகன் என்னுடைய மகள் என்னிடம் திரும்பி வந்து விட மாட்டாரா, ஒருவேளை அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாட்சி கிடைத்து விடாதா, மகிமை வந்து விடாதா, அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்வை கண்டுகொள்ள மாட்டாரா என்பதை கொடுப்பதற்காக இதை நினைத்து பார்க்கணும். இனி இவர்களே, இயேசுவினுடைய இதய அன்பை குறித்து யோசிக்கிற பொழுது பர்வீன் சுல்தானா என்கிற ஒரு மோட்டிவேஷனல் பேச்சாளரை குறித்த ஒரு காணொளி எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஒரு முறை பர்வீன் சுல்தானா ஒரு அருள் தந்தையிடம் பேசி கொண்டிருக்கிற பொழுது சொல்கிறார், குருவே, நான் இயேசுவினுடைய தோளில் இருக்கிற ஆட்டுக்குட்டி போல இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். கடவுளோடு நெருக்கமாக கடவுளுடைய தோளில் ஒரு ஆட்டுக்குட்டி இருப்பது, ஒரு ஆட்டுக்குட்டி போல் நான் இருப்பது எவ்வளோ மகிழ்ச்சியான காரியம் என்று சொன்னாராம். அப்பொழுது அந்த குருவானவர் சொன்னாலாம், வேண்டாம், நீ இயேசுவின் தோளில் இருக்கிற ஆட்டுக்குட்டி போல் இருக்க வேண்டாம் என்று சொல்லிடுறார். ஏன் அப்படி சொல்கிறீங்க? அந்த ஆட்டுக்குட்டி எவ்வளோ அழகா இயேசுடைய தோளில் இருக்குது, இயேசு எவ்வளோ அழகாக அதை பிடித்து இருக்கிறார், தன்னோடு இறுக்கமாக வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுகிற பொழுது குருவானவர் சொன்னாராம், அந்த ஆடு உண்மையில் சேட்டைக்கார ஆடு, அது இயேசுவை விட்டு ஓடிப்போன ஆடு. அந்த ஓடி போனதால் எங்கு போவது எங்கு அலைவதுன்னு தெரியாமல் கால் ஒடிந்து கிடந்த ஆடு, அதனால் நடக்க முடியாது. அதை இயேசு தேடி சென்று நடக்க முடியாத காரியத்தால் தன்னுடைய தோளில் போட்டு இருக்கிறார். மீண்டும் அது ஓடிவிடக்கூடாது என்பதற்காக இருக்க பிடித்து இருக்கிறார். எனவே நீ அந்த ஆட்டுக்குட்டி போல சேட்டைக்கார ஆடாக இருக்க வேண்டாம் என்று சொல்கிறார். இனி இவர்களே, அதை கேட்கிற பொழுது எனக்குள் தோன்றிய ஒரு காரியம், கடவுள் எவ்வளவு இறுக்கமாக பிடித்திருக்கிறார். ஓடிவிடக்கூடாது என்பதற்காக அல்ல, எங்கே ஓடினாலும் ஆண்டவருடைய பார்வையிலிருந்து நம்மால் ஓடிவிட முடியாது. திருப்பாடல் 139 சொல்கிறது, நான் எங்கு ஆண்டவருடைய மாட்சியிலிருந்து விலகிச் செல்வது? நான் கடலின் ஆழத்திற்கு சென்றாலும் அங்கே நீர் இருக்கிறீர், நான் காரிருக்குள் மறைந்து கொண்டாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர், நான் ஆகாயத்திற்குள் ஒளிந்து கொண்டாலும் அங்கேயும் உம்முடைய கை என்னை வழி நடத்துகிறது. உண்மையில் இருள் என்னை சூழ்ந்து கொள்ளாதோ என்று நான் வேண்டினால் இருள் கூட உமக்கு இருட்டாய் இல்லை. ஆண்டவரே, உமது மாட்சியிலிருந்து நான் எங்கு தப்பித்து போக முடியும் என்று திருப்பாடல் ஆசிரியர் கேட்கிறார். கடவுளிடமிருந்து ஒருபோதும் நம்மால் ஒளிந்து கொள்ள முடியாது, தப்பித்து போக முடியாது. அப்படி என்றால் ஆண்டவர் ஏன் இறுக பிடித்திருக்கிறார்? நீ தவறு செய்கிறாயா, உன்னை நான் அணைத்துக் கொள்கிறேன், மீண்டும் தவறு செய்யாத வகையில் நான் உன்னை பிடித்துக் கொள்கிறேன் என்பதுதான் அதனுடைய அடையாளமாக இருக்கிறார். இனி இவர்களை திரு இருதய பெருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாளில் கடவுள் நமக்கு தர விரும்புகிற செய்தியும் இதுதான். யார் உங்களிடமிருந்து பிரிந்து சென்றிருக்கிறார்களோ, யார் உங்களிடமிருந்து விலகி சென்றிருக்கிறார்களோ அவர்களை தேடுங்கள். இனி இவர்களை 99 ஆடுகள் எங்கும் ஓடி போகவில்லை. அந்த 99 ஆடுகளும் இயேசுவினுடைய அல்லது ஆயனுடைய குரலுக்கு செவி சாய்த்தவை. இயேசு கிறிஸ்து நல்ல ஆயனை குறித்து சொல்லுகிற பொழுது சொல்லுவார், ஆயன் அந்த கொட்டகையிலிருந்து ஆடுகளை வெளிக்கொணர்ந்து விட்டு அவர் முன் செல்வார், ஆடுகள் அவரை பின்தொடரும். அறியாத ஒருவரை ஆடுகள் பின்தொடர மாட்டா. ஆடுகளுக்கு ஆயனுடைய குரல் தெரியும், ஆயனுக்கு ஆடுகளுடைய குரல் தெரியும், வாசனை தெரியும். இதுதான் ஆயன் முன் செல்ல ஆடுகள் பின் செல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ இந்த 99 ஆடுகளும் தனக்கு முன் செல்கிற ஆயனை அறிந்திருக்கின்றன. இந்த 99 ஆடுகளும் எங்கு போக வேண்டும், எவரை பின்தொடர வேண்டும் என்று தெரிந்திருக்கிறது. அவை எந்த விதத்திலும் தங்களுடைய வழிகளிலிருந்து மாறவில்லை, ஆண்டவரை தேடி வந்திருக்கிறது. ஆனால் தன்னை தேடி வந்திருக்கிற 99 ஆடுகளையும் கடவுள் எங்கு விடுகிறார்? பாலை நிலத்தில் விட்டு விடுகிறார். பாலை நிலம், நல்ல பசும் புல்வெளிகளில் அல்ல, நல்ல சாப்பாடு எங்கே கிடைக்குமோ அங்கே விடலை, அல்லது வேகமாக வீட்டுக்கு கொண்டு போய் பற்றி விடலை. எந்த இடத்துல நிற்கிதோ
எந்த இடத்துல ஒரு ஆடு காணலைன்னு கடவுள் நினைக்கிறாரோ அந்த இடத்திலே, அது பாலை நிலம் பரவாயில்லை, அந்த இடத்திலேயே விட்டு காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி போகிறார். பாலைவனம் என்பது பாதுகாப்பு இல்லாத இடம். கடவுளை தேடி வருகிற 99 ஆடுகளை பாதுகாப்பு இல்லாத ஒரு இடத்தில் விட்டு தன்னை விட்டு ஓடிப்போன ஒரு ஆட்டை கடவுள் தேடி செல்கிறார். அந்த ஒரு ஆடும் ஆண்டவருக்கு தேவை. இனி இவர்களே, கடவுளுடைய அன்பு என்பது என்னை யார் தேடுகிறார்களோ அவர்களை அன்பு செய்வது மட்டுமல்ல. கடவுளைக்கு யாரை பிடிக்குமோ, கடவுளை யார் அன்பு செய்கிறார்களோ அவர்களை மட்டும் அன்பு செய்வது அல்ல. கடவுளுடைய அன்பு அல்லது இயேசுவினுடைய தூய அன்பு என்பது யார் அவரை காயப்படுத்துகிறார்களோ, யார் அவரை கொள்கிறார்களோ, யார் அவரை துன்புறுத்துகிறார்களோ, யார் அவருடைய அன்பை புரிந்து கொள்ளவே இல்லையோ அவர்களை தேடிச் செல்வதுதான். மரபடிப்படையிலே ஒரு நம்பிக்கை உண்டு. இயேசுனுடைய இதயத்தை குத்திய படை வீரனுக்கு பார்வை குறைபாடு உண்டா? அவன் இயேசுனுடைய இதயத்தை குத்துகிற பொழுது அதிலிருந்து வழிந்த தண்ணீரும் இரத்தமும் அவனுடைய கண்களில் பட்டு அவன் பார்வை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி மரபு ரீதியான ஒரு நம்பிக்கை சொல்கிறது. இனி இவர்களை தன்னை குத்துகிறவனுக்கும் பார்வை கொடுக்கிற, குணம் கொடுக்கிற அன்புதான் இயேசுவினுடைய அன்பு. இந்த இயேசுவினுடைய அன்பை சுவைத்த மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? இயேசுவை போல தன்னை யார் அன்பு செய்யவில்லையோ அவர்களை அன்பு செய்பவராக, தன்னை விட்டு யார் ஓடி போகிறார்களோ அவர்களை தேடி போவர்களாக இருப்பார்கள். அதுதான் இயேசுவினுடைய அன்பு. இனி இவர்களே, முதல் வாசகம் அதைத்தான் சொல்கிறது. நானே என் ஆடுகளை தேடி போவேன், தேடி அவற்றை என்னிடம் அழைத்து வருவேன். நற்செய்தி வாசகம் சொல்கிறது, தோளில் போட்டு சுமந்து வருவார், என்னோடு மகிழுங்கள், காணாமல் போன ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்று சொல்வார். அதுதான் ஆண்டவருடைய அன்பு. இனி இவர்களே, இன்னும் ஆண்டவருடைய அன்பை நாம் சற்று ஆழமாக சென்று பார்ப்போம் என்று சொன்னால், ஒரு அழகான பழமொழி உண்டு, ஆடு பகை குட்டி உறவு அப்படின்னு சொல்லி வருவாங்க. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், நம்முடைய பிள்ளைகளை எனக்கு பிடிக்காத வீட்டுக்கு நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறோம். சித்தப்பா வீட்டுக்கு போகாத, பெரியப்பா வீட்டுக்கு போகாத, பெரியம்மா வீட்டுக்கு போகாத, அத்தை வீட்டுக்கு போகாத, எந்த வீட்டுக்கும் போகாத. ஏன்னா அவங்க நமக்கு சண்டை, வாய்க்கால் சண்டை, என்னம்மா சண்டை, அது உனக்கு தேவையில்லை, சண்டை, போகக்கூடாது. அந்த தெரு பக்கமே போகக்கூடாது, அவங்க வீட்டு பக்கமே போகக்கூடாது, எது கொடுத்தாலும் வாங்கக்கூடாது. ஒருவேளை நம்முடைய சண்டைக்கார வீட்டில் தாத்தாவோ பாட்டியோ இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய சிலுவை கூட வாங்கக்கூடாது, தொட விடக்கூடாது. சொல்லும் போது நிறைய சின்ன பிள்ளை சிரிக்குது, பார்த்தா அந்த சின்ன பிள்ளைலாம் நீங்கள் அடக்கி வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இனி இவர்களே, இயல்பாக நம்ம சொல்லுகிற விஷயம், எனக்கு பிடிக்காதுன்னா உனக்கு பிடிக்கக்கூடாது, நான் பேச மாட்டோம்னா நீயும் பேசக்கூடாது. ஆனால் இன்று 2ஆம் வாசகத்தை பாருங்கள். 2ஆம் வாசகம் ரோமியருக்கு புனித பவுல் எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 10வது இறைவார்த்தை சொல்கிறது, நாம் ஆண்டவருக்கு பகைவராக இருந்தும், நாம் கடவுளுக்கு பகைவர்களாக இருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டு இருக்கிறோம். எவ்வளோ ஒரு அற்புதம் பாருங்கள். நான் தந்தையோடு சண்டை, வெறுமனே சண்டை கிடையாது, நானும் அவரும் பகைவர்கள், விவிலியம் சொல்கிற வார்த்தை. நான் கடவுளுக்கு பகைவன், ஆனால் கடவுளுடைய மகன் எனக்காக இறக்கிறார், இதனால் நான் ஆண்டவரோடு ஒப்புரவாக்கப்படுகிறேன். எப்படின்னா, நான் எந்த குடும்பத்தோடு பேச மாட்டேனோ அந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளை எனக்காக இறக்கிறார், சரி எவ்வளோ நல்ல பிள்ளையை வளர்த்துருக்கார், எங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக அந்த குழந்தை இறந்திருக்கிறானே, அந்த குழந்தைக்காக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். அப்போ கடவுளுடைய மகன் என்ன செய்கிறார், யார் கடவுளுக்கு பகைவர்களோ அந்த பகைவர்களுக்காக தனது உயிரை கொடுக்கிறார், உயிரை ஈந்து அவர்களை கடவுளோடு ஒப்புரவாக்குறார். எவ்வளோ அற்புதமான ஒரு அன்பு! கடவுளுடைய அன்பு அதுதான். இதே மாதிரியான ஒரு அன்பை தான் நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார் கடவுள். செய்ய முடியுமா? நம்ம சொல்லுகிற வார்த்தை செய்யவே முடியாது. அது எப்படி செய்ய முடியும்? அது எப்படி அன்பு செய்ய முடியும்? கொஞ்சம் நெஞ்ச வார்த்தையாக பேசியிருக்கிறான், கொஞ்சம் நெஞ்ச செயல்பாடாக எனக்கு எதாவது செஞ்சுருக்கான். உங்களுக்கு என்ன சாமி தெரியும், நீங்கள் பாடல மேடையில் நின்று பேசிடுவீங்க, பைபிளில் கடவுள் சொல்லியிருக்கான்னு சொல்லிடுவீங்க, நீங்கள் செய்வீங்களா அப்படிலாம் பேசிடுவோம், கேள்வி வைப்போம். ஏன்னா மனித இயல்பில் நாம் சிந்திக்கிறோம், நம்மால் அன்பு செய்யவே முடியாது. யாரோ ஒருவர் எங்கோ இருக்கிற பொழுது அவரை நம்மால் எளிதாக அன்பு செய்து விட முடிகிறது.
ஏதோ ஒரு தலைவனை, ஏதோ ஒரு விளையாட்டுத் துறையில் இருக்கிற ஒரு வீரனை, ஏதோ ஒரு நடிகனை நம்மால் எளிதாக அன்பு செய்துவிட முடிகிறது. இந்த சமூகமே ஒருவேளை அந்த நடிகரை குறித்து, அந்த முக்கியமான ஒரு பெரிய மனிதர்களை குறித்து குறை சொன்னாலும் உலகத்துக்கு என்ன தெரியும், எனக்கு அவனை பிடிச்சிருக்கிறது என்று சொல்லி நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. ஆனால் நமது குடும்பத்தில் இருக்கிற நம்முடைய தந்தை, தாயை, நம்முடைய பெற்றவர்களை, நம்முடைய உடன் பிறந்தவர்களை, நம்முடைய நண்பர்களை, நம்மோடு வேலை பார்க்கிறவர்களை ஒருபோதும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. கிட்ட வந்து பாருங்க, அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியும். நீங்கள் தூரத்துலேருந்து சொல்லிடுவீங்க, கூட வாழ்கிற எங்களுக்கு தானே அவனுடைய யோக்கியதை தெரியும் என்று நம்ம சொல்லிடுவோம். இனியவர்களே, கடவுள் நம்மோடு இருக்கிற பொழுதுதான் நமக்காக இருந்தார். கடவுள் எங்கோ இருக்கிற பொழுது அல்ல. விவிலியம் சொல்லுகிறது, வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். இயேசு கிறிஸ்து கடவுளாக கடவுளோடு தொலையில் இருந்த பொழுது நமக்காக இறக்கவில்லை. எப்பொழுது அவர் நம்மோடு வாழ்ந்தாரோ, நம்முடைய இன்ப துன்பங்களில் பங்கெடுத்து கொண்டாரோ, எப்பொழுது நம்மை போல அவர் உதாசீனப்படுத்தப்பட்டாரோ, எப்பொழுது நம்மை போல அவர் பழித்துறைகளை ஏற்றுக்கொண்டாரோ, எப்பொழுது நம்மை போல அவர் பொய் குற்றம் சாட்டப்பட்டாரோ, எப்பொழுது நம்மை போல அநியாயமாக கொலை செய்யப்பட்டாரோ, எப்பொழுது அவர் நம்மால் அடிக்கப்பட்டு உதைக்கப்பட்டு குற்றுயிரும் குலையுயிருமாக தொங்கிக் கொண்டிருந்தாரோ, அப்பொழுதுதான் அவர் நம்மை அன்பு செய்து மன்னித்தார். தூரத்தில் இருந்தல்ல. தூரத்தில் இருக்கிற ஒருத்தரை மன்னிக்கிறதும் தூரத்தில் இருக்கிற ஒருத்தரை ஏற்றுக்கிறதும் ரொம்ப எளிதான காரியம். உடன் இருக்கிற பொழுது மன்னிப்பதும் ஏற்றுக்கொள்வதும் அன்பு செய்வதும் மிகப்பெரிய சிக்கலான காரியம். அதை கடவுள் மனித தன்மையில் நம்மோடு வாழ்ந்து செய்திருக்கிறார். சரி, கடவுள் செஞ்சார், கடவுளாக இருந்ததால் செய்தார், நான் எப்படி அதை செய்ய முடியும் என்று நாம் யோசிப்போம் என்று சொன்னால், நமக்கான பதிலை இந்த 2ஆம் வாசகம் தருகிறது. புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தை சொல்கிறது. அதுதான் இந்த 2ஆம் வாசகத்தின் முதல் பகுதி. நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. ஏன்னா ஒருத்தனை அன்பு செய்ய முடியல அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது சும்மா. எவரையும் அன்பு செய்வதற்கான கடவுளுடைய அன்பு நமது உள்ளங்களில் தூய ஆவின் வழியாக பொழியப்பட்டிருக்கிறது. நம்மகிட்ட இருக்கிற அன்பு மனித அன்பு கிடையாது. நமக்குள் கடவுளுடைய அன்பு தூயாவின் வழியாக பொழியப்பட்டிருக்கிறது. என்னால் ஏற்றுக்கவே முடியல சாமி, என்னால் மன்னிக்கவே முடியல அப்படின்னா நம்மிடம் இருக்கிற அன்பு கடவுள் அன்பு என்பதை நாம் உணர்ந்து கொள்ளவில்லை. இயேசுவினுடைய திரு இருதயத்தை இந்த நாளில் நாம் நினைவு கூர்கிறோம். இந்த மாதம் முழுவதுமாக இயேசுவினுடைய திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கிறோம் என்று சொன்னால் இதை உணர்ந்து கொள்வதற்காகத்தான். நான் சாதாரண மனிதனாக இருக்கலாம், இந்த மண்ணுலகிலே மடிந்து போகிற ஒரு நிலையில் உள்ளவனாக இருக்கலாம். ஆனால் எனக்குள் ஊற்றப்பட்டிருக்கிற அன்பு அது மனித அன்பு அல்ல, அது கடவுளுடைய அன்பு. அந்த கடவுளுடைய அன்பு தூய ஆவியின் வழியாக எனது உள்ளத்திற்குள் பொழியப்பட்டிருக்கிறது. எனவே என்னால் ஒருவரை அன்பு செய்ய முடியவில்லை என்பது பொய். நான் அன்பு செய்ய விரும்பலை, அதுதான் உண்மை. என்னால் ஒருவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பது பொய். ஏற்றுக்கொள்ள நான் விரும்பவில்லை. கடவுளுக்கு நம்மை தண்டிப்பதற்கான உரிமை இருந்தது. நீங்கள் யோவான் நற்செய்தியில் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 3ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய இறை வார்த்தை சொல்கிறது, தம் ஒரே பேரான மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார். 16வது இறைவார்த்தை. 17வது இறைவார்த்தை சொல்கிறது, உலகிற்கு தண்டனை தீர்ப்பு வழங்க அல்ல, மாறாக தம் மகன் வழியாக மீட்டு கொள்ளவே கடவுள் விரும்பினார். கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் என்று சொன்னால், கடவுள் நம்மை ஏற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால், கடவுள் நம்மை மன்னிக்கிறார் என்று சொன்னால் அவர் விரும்புகிறார், செய்கிறார். நமக்கு விருப்பம் இல்லை, அதனால் செய்யலை. அதுக்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சிக்கிறோம். ஆனால் விவிலியத்தின் அடிப்படையில் நம்மால் எல்லாரையும் அன்பு செய்ய முடியும், நம்மால் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் நமக்குள் பொழியப்பட்டிருப்பது கடவுளுடைய அன்பு. நமக்குள் தூய ஆவியின் வழியாக அது பொழியப்பட்டிருக்கிறது. கடவுளைப் போல அன்பு செய்கிற மக்களாக வாழ முயற்சி செய்வோம். திரு இருதய ஆண்டவர் நம் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக, நம்மை அன்பின் மக்களாக வாழச் செய்வாராக. ஆமென். நம்முடைய தேவைகள், விருப்பங்கள், விண்ணப்பங்கள் அனைத்தையும் திரு இருதய ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். அவர் தந்தையிடம் பரிந்து பேசி நமக்கான வரங்களை தருவாராக. நல்லாயனாய இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை தமது
போதனையால் உலக மக்களையும் உலக தலைவர்களையும் வழிநடத்தவும், அருள் தந்தையர்கள் துறவிகள் தங்கள் சான்று வாழ்வால் மக்களுக்கு நற்செய்தியை அறிவிக்க அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்க நிறைந்த இறைவா, உலகில் அமைதி நிலவவும் போரினால் ஏற்படும் இன்னல் துன்பம் போன்றவற்றை உணர்ந்து நாட்டின் தலைவர்கள் அமைதியை ஏற்படுத்த முயற்சி எடுக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பேராற்றல் மிகுந்த இறைவா, வேலாயுதபுரம் லோயலா எல்சியத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெறவும், இந்த இடத்திற்கு வருகை புரியும் அனைவரும் இறை ஆசீர் பெற்று வீடு திரும்ப வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பும் கனிவும் மிகுந்த இறைவா, இருதயம் என்ற பெயர் கொண்ட அனைவரையும் ஒரு அன்பாலும் அருளாலும் நிரப்பவும், இயேசுவின் இருதய அன்பால் நிரப்பவும், ஒருவருக்கொருவர் அன்பினால் பிணைக்கப்பட்டு வாழ அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மை பொழியும் இறைவா, லோயலா பதிப்பகம் வளர்ச்சி அடையவும், அதில் பணிபுரியும் அனைவரும் நலனுக்காகவும், எங்கள் குடும்பத்தில் நடக்க இருக்கும் எனது இளைய மகன் திருமணம் சிறப்பாக நடைபெற்று அவருடைய திருமண வாழ்வு சிறக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியில் மன்றாடுவோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, நீர் எங்களை அன்பு செய்கிறவர், எங்களை ஆசீர்வதிக்கிறவர், எங்களுடைய தேவைகளை எல்லாம் அறிந்தவர். ஆண்டவர் விவிலியம் சொல்கிறது, உங்களுடைய கவலைகளை எல்லாம் நீங்கள் ஆண்டவரிடம் விட்டு விடுங்கள், ஏனென்றால் அவர் உங்களை குறித்து கவலைப்படுகிறார். ஆண்டவரே, எங்களை குறித்து கவலைப்படுகிறவரே, எங்களுடைய தேவைகளை நாங்கள் செபிப்பதற்கு முன்பாக அறிந்தவரே, உம்முடைய பாதத்தில் எங்களுடைய தேவைகள், மன்றாட்டுகள், விருப்பங்கள் அனைத்தையும் மன்றாட்டுகளாகவும் மனதில் இருக்கிற பெருமூச்சுகளாக நாங்கள் எழுப்பியிருக்கிறோம். இந்த தேவைகளுக்கெல்லாம் ஆண்டவரை நீர் கனிவோடு செவி சாய்ப்பீராக. கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னீரே, அந்த வார்த்தையில் நம்பிக்கை வைத்து நாங்கள் கேட்ட எல்லா வரங்களையும் மன்றாட்டுகளையும் கனிவோடு தந்து எங்களை ஆசீர்வதிக்குமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெரும் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் முதுகை நெஞ்சு பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருளடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்க பெறவும் மீட்பு அளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பதை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமை இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்
நம்பிக்கையின் மறை பொருள். வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணின்ற மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் அந்தோனி சாமி எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய செரலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடி பிணையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இமைப்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சி வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின்
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுணவு நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். எல்லோருக்கும் மாலை வணக்கம். இன்று திரு இருதய திருவிழா. ஒரு காலம் இந்த ஜூன் மாதம் வேலாயுதபுரத்தில் ஜூன் மாத இறுதியில் திரு இருதய ஆண்டவர் சப்பரம் எடுத்து மிக சிறப்பாக கொண்டாடப்பட்ட காலங்களெல்லாம் உண்டு. இப்படி படிப்படியாக இப்பொழுது நம்ம மாறிக்கொண்டு வருகிறது. திரு இருதய பக்தி மிக உயர்ந்த பக்தி. அதற்கு இணையான பக்தி எதுவுமே இல்லை. திரு இருதய ஆண்டவர் பாடல்தான் முதல்ல லத்தீனிலிருந்து தமிழ் பூசைக்கு தமிழுக்கு பாட்டு வரும் பொழுது இயேசுவின் மதுர திரு இருதயமே என்ற பாடலானது முதல்ல எழுதப்பட்ட பாடல். அதனால் இயேசுவின் பக்திக்கு இணையான எந்த பக்தியும் கிடையாது. இந்த சிறுவில்லிபுத்தூர் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அங்கே திரு இருதய ஆண்டவர் கோயில் இருக்கிறது.
மதுரை மேட்டாசனத்தில் 2வது பெரிய கோயில் அதுதான். இப்பொழுது இருக்கக்கூடிய பங்குத்தந்தை அவர்கள் இந்த திருஹிருதய பக்தியை அங்கே வளர்த்து கொண்டு வருகிறார். இந்த ஒரு வருடத்துக்குள்ளே மிகப்பெரிய அளவில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 11 மணிக்கு பூசை, குணமளிக்கும் ஜெபங்கள் வைத்து பெரிய கூட்டம் வருவதாக சொல்லுகிறார்கள். நான் கூட கடந்த ஆண்டில் அந்த திருஹிருதய ஆண்டவர் திருவிழா இவருக்கு அந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்காக வேண்டி தந்தை அவர்களிடம் பணம் கொடுத்தேன். நல்ல திருஹிருதய ஆண்டவர் பக்திக்கு இணையான பக்தி எதுவுமே இல்லை என்பதை நீங்கள் புரிய வேண்டும். இந்த ஆலந்தலை அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில் ஒன்று உண்டு, மணப்பாடு பக்கத்தில், திருச்செந்தூர் பக்கத்தில். திருஹிருதய மார்க்கித் மரியம்மாளுக்கு திருஹிருதய ஆண்டவர் காட்சி கொடுத்த ஞாபகமாக இந்த ஆலந்தலை திருஹிருதய ஆண்டவர் கெவியானது கட்டப்பட்டது அப்படின்னு சேசு சபை தந்தையர்கள் சொன்னார்கள். அங்கேயும் பாருங்கள், மிகப்பெரிய கூட்டம் இருக்கும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பெரிய கூட்டம் இருக்கும். அதனால் திருஹிருதய ஆண்டவர் மேல் நம்ம பாரத்தை வைத்தால் எல்லாமே கைகூடும் என்று நம்பிக்கை உண்டு, எனக்கும் உண்டு. இந்த இடத்தையே நம்ம திருஹிருதய ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், திருஹிருதய ஆண்டவரை வைத்து நான் முன்னே செல்ல வேண்டும் என்று தான் நினைத்தேன். அதனால் அப்படி நடக்கவில்லை. கடைசியாக நம்ம பாடுபட்ட ஆண்டவருக்கு நாம் என்ன செய்தேன், இதை ஒப்பு கொடுக்க வேண்டியதாகிவிட்டது. நல்ல அன்பான இறை மக்களே, இன்றைய திருவிழாவை தந்தை அவர்களிடம் அவர்களே சொன்னார்கள், திருஹிருதய ஆண்டவர் பூசை வைத்து விடுவோம் அப்படின்ட்டு. ரொம்ப சந்தோஷம். தந்தை அவர்களே, எனக்கு அருமையான நல்லதொரு பிரசங்கமும் திருஹிருதய ஆண்டவருக்கு ஒரு பக்தி வணக்கத்தையும் நீங்கள் இந்த இடத்தில் செய்தமைக்க உங்களுக்கு மிகுந்த நன்றியை நான் கூறுகிறேன். இன்றைய பாடல் குழுவிற்கு பொறுப்பேற்று மாதந்தோறும் வருகிறார்கள் ஆசிரியர் அவர்கள், அவர்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். பாடிய தங்கையர்களுக்கும் நன்றி. அடுத்த மாதம் நம்முடைய இஞ்ஞாசியார் பெருவிழா, இது லோயலா, நாங்கள் லோயலா பேரை வைத்து அந்த பப்ளிகேஷன் நடத்தி கொண்டு வருகிறோம். உண்மையிலே இந்த ஆண்டு மிக ஆசீர்வாதம் ஆண்டாக நிறைய நல்லது எங்களுக்கு சொன்னார்கள். நிறைய, அதுவும் குறிப்பாக 10வது படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மிக ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டியாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று. இந்த ராமர் கூட இந்த ஃபோட்டோ எடுக்கிறார், இவர் கூட சொன்னார் காலையில் என்று சொன்னாங்க. வாஸ்தவனில் பேசினார்களாம். அப்போது சொல்லி அவர் வேறு யாரும் இல்லை, இந்த வேலாயுதபுரத்துக்காரர் தான் அந்த சாரு அப்படின்னு. அவர்கள் வேலாயுதபுரத்துக்காரரா, நம்ம இடத்தை சேர்ந்தவரா, அவரா இப்படி செய்கிறார் அப்படின்னு சொல்லி மிகுந்த ஆச்சரியத்தோடு கேட்டிருக்கிறார்கள். இதே தான் தந்தை லூர்துராஜ் அவர்களும் என்று சொன்னார். எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது பெர்க்மான்ஸ், வேலாயுதபுரம் என்று அந்த கிராமத்திலிருந்து நீ தமிழ்நாட்டுக்கே ஒரு வழிகாட்டியாக இருக்கிற அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். நல்ல எல்லாம் இறைவன் நமக்கு கொடுத்த கொடையும், புனித பெர்க்மான்ஸ் வளர்ப்புற கொடுத்த கொடைய வல்லமையும், திருஹிருதய ஆண்டவர் கொடுத்த எங்கள் அப்பா இருதய ஆண்டவர், இருதய பேர் கொண்டவர்கள். நல்லா அந்த சிறுவம் வாங்கிட்டு வந்தாங்க, எனக்கு நல்லா தெரியும். சின்ன குழந்தை பையன்லாம் ஞாபகம் இருக்கிறது. மண்டல சாமியாக இருக்கின்ற பொழுது முதல்ல அவங்கள அந்த ஆண்டவர் கையை தான் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த பங்களாவில் வச்சு உழைச்சி காமிச்சாங்க. எனக்கு தெரியும், சின்ன பையன் நான். மண்டல சாமியார் மந்திரித்து கோயில், அப்போ கோயிலை சுற்றலாம், மண்டபம் கிடையாது, கோயிலை சிறுவத்தை வைத்து சுற்றி என்ன செய்தாங்க, அந்த சிறுவத்தை ஸ்தாபகம் பண்ணார்கள். அதனால் இந்த திருவிழா வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். அடுத்த மாதம் இஞ்ஞாசியார் திருவிழா மாதம். அந்த மாதத்தில் வருகிறவர்களுக்கு எல்லோருக்கும் இஞ்ஞாசியார் பரிசு உண்டு. ஏதாவது ஒரு பரிசு உண்டு. ஒரு சாரமோ, ஒரு சட்டையோ, ஒரு துண்டோ, ஏதோ எங்களால் முடிந்ததை நாங்கள் கொடுப்போம். சரியாக 6:30க்கு சப்பரம் எடுக்கப்படும். அரை மணி நேரம்தான். 7:30க்கு பூசை ஆரம்பிக்கப்படும். 7:30, 8:30, 8:45க்கு பூசை முடிவுக்கு வரும். அந்த 5 அருள் தந்தையர்கள் வருவார்கள். அவர்கள் நமக்கு என்ன செய்வார்கள், ஆடம்பர கூட்டு திருப்பலி நடைபெறும். அதுக்கு அடுத்த மாதம் என் குடும்பத்தில் முக்கியமான மாதம், என்னுடைய இளைய மகனுக்கு திருமணம் நடைபெறுகிறது. உங்களை எல்லோரையும் நான் 1 மாதம் தான் இருக்கிறது, அன்போடு எல்லோரையும் நான் அழைக்கிறேன், வாருங்கள்.
நிறைய ஏற்பாடுகள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஏறத்தாழ 50க்கும் மேற்பட்ட அருள் தந்தையர்கள் வருகிறார்கள். அந்த அருமையான பூசைக்கு தான் நம்ம நிறைய முக்கியத்துவம். சாப்பாட்டுக்கு அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் இருக்குது. ஆனால் பூசைக்கு தான் மிகுந்த அதிகப்படியான முக்கியத்துவம் நாங்கள் கொடுத்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் உங்களை எல்லோரையும் நான் இப்போது 1 மாதத்துக்கு முன்னாலேயே 1.5 மாதத்துக்கு முன்னாலே அழைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் வாருங்கள், வந்து அதில் கலந்து கொள்ளுங்கள். கலந்து கொண்டு என் பையனுக்காக வேண்டி இன்றைக்கி செவியுங்கள். இப்படி நடத்துகிறார்கள் அப்படின்னு அதை பாருங்கள். எப்படி அங்கே திருமணம் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி பாருங்கள். என்னது என்னுடைய மூத்த மகன் திருமணத்தின் போதே சொன்னார்கள், சார் அடுத்து இந்த கோயிலில் இவ்வளோ பெரிய அருள் தந்தையர்கள் கூட்டம், இந்த ஜோடனை பீட ஜோடனை எல்லாம் உங்களுடைய இளைய மகன் திருமணத்தில் தானே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி என்ஜிஓ காலனியை சேர்ந்த ஒரு சிலர் என்னை கேட்டார்கள். அப்படி சொல்லாதீர்கள், நிறைய செய்வார்கள் அப்படின்னு சொன்னேன். அவ்வளோ உள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதனால் தொடர்ந்து நாங்கள் இது நல்லா நடத்துகின்றோம். இன்றைக்கி நீங்கள் 200 பேர் 250 பேருக்கு சாப்பாடு சொல்லி மாதம் வந்தது, நிறைய மீதி வந்து விட்டது, நிறைய மீதி. அதனால் எல்லாத்துக்கும் தூக்கி கொண்டு போங்க அப்படின்னு சொன்னோம். அன்றைக்கி சாப்பாடாக இருக்கிறதுனால நல்ல சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நெய் சாதம் சிக்கனும் கொடுத்தோம். அதை கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் சுட வச்சதுனால காலையில் சாப்பிட்டுக்கலாம்னு வச்சுருந்துருக்காங்க, கெட்டுப்போச்சு சூடாக இருக்கிறதுனால. எல்லாம் அடுத்த நாள் நான் இட்லி கொடுத்தோம், கொஞ்சம் நம்பரை குறைத்தோம். அதே எவ்வளோ குறைவாக தானே வருவாங்க அப்படின்னு சொல்லி குறைய சொன்னோம். மக்கள் நிறைய வந்திருக்கிறீர்கள். எப்படி கடவுள் வழிநடத்த போகிறாரு தெரியவில்லை. ராமநாதத்தில் போய் எதாவது கொஞ்சம் வாங்கிட்டு வாப்பான்னு சொல்லியிருக்கிறேன். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். இப்போ வந்துவிடும். வந்த உடனே என்ன செய்யப்படும், உங்களுக்கு எல்லோரும் சாப்பிட்டு விட்டு எப்படியாவது நேரத்தை சாப்பிட்டு விட்டு என்ன சொல்லலாம். மீண்டும் ஒரு முறை தந்தை அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா ஊர் மக்களுக்கும், நிறைய பக்கத்தில் இருக்கிற எல்லா ஊர் மக்களுக்கும் நான் நன்றி கூறுகிறேன். இப்பொழுது எல்லோரும் எழுந்து நின்று திரு இருதய திருவிழாவாக இருப்பதால் நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் நாம் செய்யும் தொழிலையும் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பையும் திருதய ஆண்டவருக்கு எல்லாம் உமக்காக என்ற பாடலை பாடி திரு இருதய ஆண்டவர் பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக. தன் சிந்தனை சொல் அனைத்தும் எந்தன் எந்தன் சிந்தனை சொல் அனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும் எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும் எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும் உன் புகழ் அதிமிக மகிமைக்கே எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக. ஒளியை நோக்கா மலரில்லை, நீரை நோக்கா வேறில்லை. ஒளியை நோக்கா மலரில்லை, நீரை நோக்கா வேறில்லை. உன் புகழ் நோக்கா வாழ்வனைத்தும் உன் புகழ் நோக்கா வாழ்வனைத்தும் வாழ்வில்லை அதில் பயனில்லை எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருள் அடையாளம் எங்களை புனித அன்பு தீயால் பற்றி எறிய செய்வதாக.
இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்றும் ஈர்க்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. திரு ஜோமாலே ஒரு 10